ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு எனம் தமிழ் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிற பார்த்துட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் சொல்லப்போனால் வேர்ல்டு நம்பர் 1 கேமாக இருந்துச்சு பப்ஜி வரதுக்கு முன்னாடி. ஆனாலும் இப்போ வரைக்கும் அதிகபட்ச டவுன்லோட் பண்ண கேமில் மைன்கிராஃப்ட் தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த மைன்கிராஃப்ட்டில் வந்து நாங்கள் ஒரு உருட்டு உலகத்தை ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சர்வர் தான் இன்றைக்கி நான் சுற்றி காமிக்க போகிறேன். அப்படியே பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை லைக்காச்சும் போடுங்க. ஓகே, இன்ட்ரோ போட்டுடலாமா? தக்காளி போடுறேன் இன்ட்ரோவை. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நீங்கள் இன்னும் லைக் பண்ணலாம் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஓகேவா? ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே நமக்காக அப்போலேருந்து ஒருத்தர் நின்றுருக்காரு. பேர் முருகேசனாமா. தம்பி என்ன பண்ணுறீங்க? யாரும் இல்லாத இடத்துல அமைதியாக நின்றுருக்கீங்க. நம்மளை வெல்கம் பண்ணுறாரு போல. சரி, வெயிலில் நிற்காதீங்க, கடத்துல போகிறீங்க, ஓகேவா? ஓகே, நம்ம அரண்மனைக்கு போகிற பாதைக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட பொய்யே பொய்க்காது. ஜிங்கு சாக்கு ஜிங்கு சாக்கு ஜிங்கு சாக்கு ஜிங்கு. கொடூரமா இருக்கு. ஓகே, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம சிவலிங்கத்தை கட்டி வச்சுருக்கோம். இருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனில் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தேலாம் எவ்வளோ செம்மையாக கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நண்பர் தான் ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு. ப்ரோ பார்க்க செம்மையாக இருக்கணும் ப்ரோ, என்ட்ரன்ஸில் கடவுளை வைக்கணும் ப்ரோன்னு சொன்னதுக்கு இருங்க ப்ரோ நான் கட்டி தரேன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாரு. சிறப்பான ஆள் நீ. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கடவுளை கும்பிட்டுக்கலாம். ஐயா சாமி, என் சேனல் எப்படியாச்சும் 1 மில்லியன் 10 மில்லியனாச்சும் போகணும் சாமி. ஓகே, யாரா இவன்? ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது அபசகுணமா வரா. ஓகே, அது நம்ம நண்பர் தான். இங்கே யாரா பள்ளத்தை தோண்டி வச்சது? இந்த க்ரீப்பர் பாயவுள்ள வேலை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். யோ ஐன்குளா, உன்னை யாரையா தண்ணியில் போட்டது? அடா பாவீங்களா, ஐன்குளத்தை தண்ணியில் முக்கிட்டீங்களேயா? வன்மக்காரங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து என் அரண்மனை உங்களுக்கு காட்டுறேன். என் அரண்மனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி சொல்லி ஆகணும் உங்களுக்கு. நான் என் நண்பர்கிட்ட ப்ரோ எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்த உடனே என்ட்ரன்ஸில் பார்க்குற மாதிரி நல்ல வீட்டை கட்டி தாங்க ப்ரோ கேட்டதுக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்காருங்க பாருங்களேன். இந்த வீட்டை பார்க்கவே நாங்கள் ஒரு படி வச்சு ஏறுற மாதிரி இருக்குது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி வாங்க, இப்போ என் வீட்டு உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். முருகேசா, அங்கிட்டு போய் விளையாடு. அண்ணன் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கால. இதுதான் என் வீடு. சொல்லப்போனால் என் அரண்மனையும் பார்த்து ஒரு சிங்கிள் அப்படி வச்சு கட்டினேன். இது வந்து என் மந்திரி வீடு, ஓகேவா? இப்போ வாங்க என் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். என் வீட்டில் வந்து ஒரு அதிசயம் இருக்குது, உங்களுக்கு அது காமிக்கிற பாருங்க. என்னவா இருக்கும்? நாங்கள் வந்து ஒரு லிஃப்ட் செஞ்சுருக்கோம். எப்படின்னா இந்த நெதரோட மண் வச்சா, இந்த சோல் சாண்ட் வச்சா தண்ணி மேலே போகுது. அதுவே இந்த ஒரு எரிக்கல்லை வச்சா தண்ணி கீழே போகுது. இது ஒரு க்ரியேட்டிவாக வச்சு என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அது யாரும் இல்லை, வந்து தொல்லை பண்ணிருக்கானே இவன் தான். இங்கே பாருங்கள், இதுதான் நான் என் வீட்டோட பால்கனி. இங்கிருந்து பார்த்தா என் நகரம் எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துடலாம். யார் யார் தப்பு பண்ணுறேன்னு அப்படியே இங்கிருந்து சொல்லலாம். டே அவன் பாரு, இங்கே போகிறான் பாரு அப்படின்னு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அப்படிக்கா இந்த சைடு வந்தாலும் நாங்கள் ஒரு டாக் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கோம். நாய்ங்களுக்காகவே ஒரு வீடு கட்டி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க இருக்கும். ஆனால் நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் செத்துருச்சு. அது நாய்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த க்ரியேட்டிவிட்டியில் நான் கஷ்டப்பட்டு நானாக யோசித்து கட்டியிருக்கேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓகே, இப்போ இந்த இதில் நாய் ஹவுஸில் வந்து நாங்கள் செடி வளர்க்குறோம், ஒரு விவசாயம் கூடி பண்ணுறோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தேலா, இதெல்லாம் வந்து வெட்டி நாய்க்கு தான் போடுவோம். இதெல்லாம் நாங்களாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் நான்வெஜ் தான். வெஜ் இல்லை, யாரும் சாப்பிடுவோம் வெஜ்ஜெல்லாம். ஓகே, நாய்ங்களுக்காக பெட்டெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இது நமக்கு இல்லை, இது நாய்ங்களுக்காக. அப்புறமா நாங்கள் முக்கியமானது ஒன்று கட்டி வச்சுருக்கோம், அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா நம்ம சர்வரில் வந்து நிறைய திருடங்க இருக்காங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காகவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்கோம். சரி, நம்ம மந்திரி ஏதோ கூப்பிடுறாரு. என்ன ப்ரோ? ஐய, குதிரையா என்ன? மந்திரி சார் கொடுங்க சார், அண்ணன் எடுத்துக்கிறேன். அப்பாடி கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க இப்படி கொடுக்க மாட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இது முதல்ல குதிரையா கழுதையான்னு பார்த்துக்கிறேன். இல்லை குதிரை தான்ப்பா. எனக்கு தெரியுங்க, இதை முருகேசான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன், யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. இது என்னென்ன சொல்றோம் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் குதிரையில் ரைட் போகலாம். மந்திரி ஃபாலோ மீ. ஈவினிங் டைமில் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன் நம்ம இடத்த பார்க்க. அந்த பேக் சைடு மட்டும் அந்த சன்செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் கூட இந்த சர்வருக்கு வர முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டிஸ்கார்ட் லிங்க்கும் அப்புறம் சர்வர் லிங்க் போட்டிருப்போம். நீங்கள் வேணுன்னா இந்த ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கட்டலாம். நான் அடுத்த வீடியோவில் அதையும் போடுவேன். நமக்கு வந்து இந்த குதிரையை ஓட்ட தெரியலங்க.
சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஜாம்பிங்க வந்து அடிச்சுட்டே இருக்குது, பெட்டு கூட வைக்க முடியல, வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துருச்சு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுக்கலாம். டே யார் அதை அடிக்கிறது? டே வீடியோ இன்னும் முடிக்கலடா. டே இருடா. டே அட டே அட